வணக்கம். மீண்டும் மெரினா கடற்கரை ஓரத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நிறைய செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர் இந்தியாவில் கம்மியாகிட்டே போகிறாங்க. ஏன்? அப்பா அம்மா தொழில் நல்ல தொழிலாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும், நல்ல லாபகரமாக இருக்கும். அதை விட்டுட்டு பசங்க பேங்க்கு இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் பாதி சம்பளத்துக்கு சேருவாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் ரீசெண்டாக 2-3 பேரை பார்த்தேன். இதனால எனக்கு இதை தோணித்து ஏன் இது மாதிரி ஆகுதுன்னு. அப்போ என் நண்பர் சொன்னார், இது டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ஃப்ளேவர்ஸ் பண்ணுறாரு. ஃபுட்டுக்கு நீங்கள் போடுற ஃப்ளேவர்ஸு நான் பிராண்டட் எலிஃபண்ட் பிராண்டுன்னு ஒன்று தனியாக அவர் போட்டு தமிழ்நாட்டில் வேரியஸ் பார்ட்ஸ்லேயும் கேரளாலையும் சப்ளை பண்ணி கலெக்ஷன் பார்க்குறாரு. அண்ணா நகரில் ஒரு வீடு வாங்கிட்டார். புழலில் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது. அவருக்கு வயசு 68 ஆகிடுச்சு. பிஸ்னஸை மூடிட்டார். புழல் ஃபேக்ட்ரியை வாடகை கொடுத்தாரு. அண்ணா நகரில் அவர் இருக்கார். பசங்க ஐடி கம்பெனியில் வேலையாக இருக்காங்க. இதோட பெரிய முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா அந்த ஐடி கம்பெனியில் 45 வயசில் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேலை தேடணும், இல்லை ரிட்டையர் ஆகணும். நீங்கள் சம்பாதிக்கிற இன்கமில் கையில் 1ஆம் தேதி டென்ஷன் இல்லாமல் வந்தாலும் அதுக்கு 30% டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் போடுற ப்ரெஷரையும் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற லோக்கல் பாஸ் போடுற ப்ரெஷரையும் எடுத்துக்கணும். ஆனால் இந்த அப்பாவோட பிஸ்னஸ்ஸு ரொம்ப செக்ஸியாக இல்லாட்டாலும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாட்டாலும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் பெருமையாக இல்லாட்டாலும், ஒரு 2 ரூபா பொருளை ஒன்று ரெடி பண்ணி 4 ரூபாய்க்கு அதை விற்று அந்த லாபத்தில் 2 ரூபாவில் 1 ரூபா செலவழிச்சுட்டு 1 ரூபாவை மிச்சம் படுத்தினா தான் லாங் டேர்மில் நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா த பிஸ்னஸ் வில் கீப் காம்பவுண்டிங். ஈச் கஸ்டமர் ஒன்ஸ் ஒரு ஃபுட் ஃப்ளேவரிங் கஸ்டமரை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்கள்கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இது மாதிரி ஒரு ப்ராடக்டில் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு பெருசாக காம்படிட்டர்லாம் பெரிய பிராண்டட் காம்படிட்டர். அதனால் நீங்கள் விலையை ஈஸியாக ஏற்றலாம், மார்ஜினை நல்லா ஏற்றலாம். இதை நாங்கள் அதான் சொல்லுவோம். ஹார்வர்டில் நிறைய பேர் போனாங்க. 25வது வருஷம் யூனியனில் பல பேர் பார்த்தாங்க. அந்த கிளாஸில் இருக்கிறதுக்குள்ளே ஒரு முட்டாளான ஆள் மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாரும் அவனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவன் வந்தோடனே, நீ என்னப்பா இவ்வளோ பெரிய பணக்காரனே ஆகிட்டேன்னு. நான் ஒன்றுமே பண்ணல. 2 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணேன், 4 ரூபாய்க்கு விற்றேன். அதை திரும்பி 25 வருஷம் பண்ணேன். நான் எப்படி கோடீஸ்வரன் ஆனேன்னு எனக்கு தெரியலன்னு. அதனால இந்த ஃபுட் ஃப்ளேவர் பிஸ்னஸை விடாமல் அதை பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க அதை டெஃபினட்டாக வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், மோர் வெல்த்தியர் இன் லைஃப், அண்ட் தே வுட் ஹவ் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ரைடும் சொசைட்டிக்காக போய் ஐடி கம்பெனிலையும் இல்லை பேங்க்லேயும் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சேர்ந்து சம்பளமும் கம்மியாக வாங்கி அவங்களே ஒரு சேஃப்டிங்கிறத ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏமாந்து போய் ஒரு மிடில் கிளாஸ் இந்தியன் ட்ராப்பில் விடுறாங்க. இதை அவாய்ட் பண்ணாலே இந்தியாவில் மோர் வெல்த் கிரியேஷன் அண்ட் ஜாப் கிரியேஷன் நடக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா எப்போல்லாம் புது வீடியோ வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற இமெயிலில் ஒரு மெயில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். 2 வாரம் நான் பிஸியாக இருந்ததுனால சில மெயில்களுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் எல்லா மெயிலுக்கும் நான் பதில் போடுறேன். உங்கள் மெயிலை அமுச்சுக்கிட்டே இருங்க. அதை படிக்கணுங்கிறதுக்கு நான் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.